ஆனி மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு ரிஷப ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது 3ஆம் இடத்து குருவால் முன்னேற்றம் ஏற்படும் மாதம். பராபவ வருடம் ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்ற குருவோடு கூடி சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே உடன்பிறப்புகள் வழியில் பதவி உயர்வு கிடைக்கும். உடன்பிறப்புகள் வழியில் உதவிகள் கிடைக்கும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சென்ற மாதத்தில் நிறைவடையாத சில காரியங்கள் இந்த மாத தொடக்கத்தில் இருந்து படிப்படியாக நடைபெற தொடங்கும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வுடன் கூடிய வேலைக்காக செய்த முயற்சிலாம் கைகூட போகுது. பிள்ளைகள் வழியில் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த சுபகாரியம் இந்த மாதத்தில் முடிவடையும். ரிஷபம் செவ்வாய் ஆனி மாதம் 5ஆம் தேதி, அதாவது 19/6/2026 அன்று செவ்வாய் உங்கள் ராசிக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் போது விரயங்கள் அதிகரிக்கும். நல்ல காரியங்கள் நடப்பதற்காகவும் நாகரிக பொருள்கள் வாங்குவதற்காகவும் செலவிடுவீங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பண தேவை உடனுக்குடன் பூர்த்தி அடையாவிட்டாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி வரும். எதிர்பாராத உதவிகள் கிடைத்து மகிழ்வீங்க. தொழில் வளர்ச்சிக்காக மூலதனம் செய்ய ஏதேனும் சொத்துக்களை விற்கும் சூழ்நிலை உருவாகும். சுப செலவுகள் வரும் வாய்ப்பு உண்டு. தூரதேச பயணங்கள் கைகூடுவதற்கான அறிகுறி தென்படும். சிம்மம் சுக்கிரன் கடகராசியில் சஞ்சரித்து வரும் சுக்கிரன் ஆனி 21ஆம் தேதி, அதாவது 5/7/2026 அன்று சிம்ம ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கு வருவது யோகம்தான். பெற்றோர் வழியில் பிரியம் கூடும். வீடு வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. உறவினர்கள் மதிக்கும்படி உங்கள் வாழ்க்கை மாறும். விலகி போன சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவாங்க. கருத்து வேறுபாடு நீங்கி கலகலப்பான சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க விருப்ப ஓய்வு பெற்று சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவாங்க. குரு சுக்கிரன் சேர்க்கை 15/6/2026 முதல் 4/7/2026 வரை கடகராசியில் உச்சம் பெற்ற குருவோடு இணைந்து சுக்கிர சஞ்சரிக்கிறார். தேவகுரு அசுரகுரு இருவரும் இணைந்து சஞ்சரிக்கும் போது மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். பெண் வழி பிரச்சனை அகலும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய ஏற்பாடு செய்வதும், இதுவரை அழைப்பு வரவில்லையே என்று கவலைப்பட்டவங்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அடுத்தது சனி வகரம் ஆனி 31ஆம் தேதி, அதாவது 15/7/2026 அன்று மீன ராசியில் சனி வக்கரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமாக அவர் இருக்கிறார். அதோடு உங்கள் ராசிக்கு அஷ்டம லாப அதிபதியாகவும் விளங்குவதால் அஷ்டமாதிபதி வக்கரம் பெறுவது நல்லது தான். என்றாலும் சனி பகவான் லாபாதிபதியாகவும் இருக்கிறதுனால இந்த வக்கரமானது அவ்வளவு நல்லதுக்கல்ல. இருப்பினும் குருவின் பார்வை சனியின் மீது பதிவதால் அதன் கடுமை கொஞ்சம் குறையும். உங்கள் ராசிக்கு 1, 5, 8 ஆகிய இடங்களில் சனியின் பார்வை பதியுது. எனவே அந்தந்த இடங்கள் புனித அடையுது. உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமாக சனி இருக்கிறதுனால அதன் பார்வைகள் நன்மையே அதிகம் கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லை அகலும். எதையும் திட்டமிட்டு செய்கிறது பற்றி வெற்றி காண்பீங்க. பிள்ளைகளின் கல்யாண கனவு நனவாகும். முயற்சிகள் கைகூடும். பூர்வீக சொத்து பிரச்சனை அகல. பாக பிரிவினைக்கு செய்த முயற்சி கூட கைகூடும். வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறி தோன்றும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்பட்டு நல்ல முன்னேற்றம் பார்ப்பாங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சேரும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பரிசீலனையில் இருந்த பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு உண்டு.
பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் கூடும். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். இந்த மாதம் அபிராமி அம்மன் வழிபாடு ஆனந்த வாழ்வை வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜூன் 16, 17, 20, 21, ஜூலை 3, 7, 8, 13, 14. மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு.